நான் சோர்ந்து போய் தான் வந்தேன் சபைக்கு, நான் சோர்ந்து போய் தான் வந்தேன். ஆனா அந்த சோர்வு எனக்கு திங்கட்கிழமை ஆரம்பிக்கல, செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கல, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு அந்த சோர்வு ஆரம்பித்தது. ரொம்ப சோர்ந்து போய் தான் நான் ஆராதனை செய்துட்டு இருந்தேன். ஆனா அந்த சமயத்துல என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியாதபடிக்கு ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற சமயத்துல சரியான விதத்துல ஆவியானவர் உங்க மூலமா சோர்ந்து போகிறத விரும்பாத தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசினார். அது எனக்கு ரொம்ப பலனா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னாரு. நான் சோர்ந்து போவேன் அப்படிங்கறத, ஞாயிற்றுக்கிழமை நம்ம சோர்ந்து போவேங்கிறது ஆண்டவருக்கு எப்ப தெரிஞ்சிருக்குது? திங்கக்கிழமையே தெரிஞ்சிருக்குது. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நம்ம ஆராதிக்கிற தேவன் ஏதோ ஏதேச்சியா இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற தேவன் அல்ல. நம்முடைய சூழ்நிலை நமக்கு என்ன சம்பவிக்கும் திங்கக்கிழமையே தெரிஞ்சிருக்குதுங்க. என் பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை ஒரு சோர்வு வருவான், சனிக்கிழமை ஒரு சோர்வு வரும். சோர்வோடு கூட சமூகத்துக்கு வருகிற போது அந்த சோர்வை மாற்றுவதற்காக நீங்க பிரசங்கிக்கணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல அல்ல, திங்கக்கிழமையே அந்த வார்த்தைகளை கொடுத்து பேசணும்னு சொன்னா ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருக்கிறார்.